ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் ஹோம் ஸ்டைல் பாஸ்தா குக்கிங். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நோட்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் பாஸ்தா எடுத்துக்கோங்க. பாஸ்தா வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்த்துக்கிறதுனால பாஸ்தா ஒட்டாமல் நல்லா வெந்துடும். உங்கள் பாஸ்தா பாக்கெட்டில் குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்க டைம் படி பாஸ்தா வேக வச்சுக்கோங்க. இப்போது நான் 3 முட்டையை ஸ்க்ராம்பிள்ட் எக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற முட்டை ட்ரே வந்து மீஷோவில் நான் வாங்கினது. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்க்ராம்பிள்ட் எக் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா அந்த போல் ஸ்க்ராம்பிள்ட் எக் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது போல் குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேப்சிகம், கேரட், 1 கப் முட்டைக்கோஸ், அப்புறம் ஸ்க்ராம்பிள்டு எக். இப்போ ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வாசனைக்காக. அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நல்லா சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ், கேப்சிகம், அப்புறம் கேரட், இது 3த்தையும் சேர்த்து இந்த போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேகி மசாலா 2 பேக்கெட் கட் பண்ணி இது போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் காய் வெந்த அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அப்புறம் இது போல் பாயில் பண்ண பாஸ்தாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வாணலில் பாஸ்தாவையும் போட்டுட்டு அந்த மசாலா நல்லா பாஸ்தாவில் இறங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சுட சுட சுவையான ஹோம்மேட் ஸ்டைல் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு குக்கிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.